இது சூப்பரா இருந்ததுடா. ட்ரெய்லர் வேற லெவல். ஆக்சுவலி ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் தலைவரோட பொண்ணா நானும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். எங்க தாத்தா அப்பா எல்லாருமே ரஜினி ஃபேன். இந்த ட்ரெய்லர் பார்த்து இப்போ நானும் ரஜினி ஃபேன். அவ்வளவு சூப்பரான ட்ரெய்லர். என்னோட கர்ஃபியூ வந்து 6 PM. ஆனா என் டாடி வந்து 2 மணி ஆனாலும் பொறுமையா நீ ரஜினி சாரை பார்த்துட்டு நீ வா, அதுதான் பெருமை அப்படின்னு என்ன அனுப்பியிருக்காரு. எல்லாமே நல்லா இருந்தது. அவ்வளவு ஸ்டார்ஸ் இருந்தாங்க. எல்லாருக்கும் காஸ்டியூம்ஸ் அவ்வளவு நல்லா இருந்தது. லுக்ஸ் நல்லா இருந்தது. ஃபங்க்லா வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்தது. ஆக்சுவலி cinematography was really good. இங்க உள்ள பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி அனிருத்தன் அறிவுரை நாங்க ரொம்ப கிட்ட பார்த்தோம். இங்க தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவ்வளவு நல்லா இருந்தது. சீரியஸா ஃபார் ரியல் சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் கிளாஸ். எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸுமே ட்ரெய்லர்ல சூப்பரா இருந்தது. ஐ ஹோப் மெயின் பிக்சர்லயும் நல்லா இருக்கும். இல்ல அப்பெல்லாம் இல்ல, சும்மா அது வந்து சப்ஜெக்டிவ் தானே. ஒருத்தருக்கு அது ரொம்ப பிடிக்கும், சில பேர் இதோடவே பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணவங்களுக்கு அது அந்த அளவுக்கு இருந்திருக்காது. சோ எங்களுக்கு ஆக்சுவலி அது ரொம்ப பிடிக்கும். எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே எல்லாம் போனோம். அது ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன பாட்டு ரொம்ப ஹைப் ஆக்சுவலி அந்த இப்போ ரீசெண்டா பவர் ஹவுஸ் வந்தது ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு இவ்ளோ கிட்ட நின்னு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. போத் அனிருத் அண்ட் அறிவு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா வைபா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அனிருத் கான்சர்ட் அண்ட் மூவி அத பத்தி எங்களுக்கு தெரியல. மேக்ஸ் தெரியாது எங்களுக்கு. மேக்ஸ் தெரியல. அதனால எங்களுக்கு சரி போலாமா? வேற லெவல். எல்லாமே ஃபன்னியா பேசுவாரு. அதே மாதிரி தான் பேசுவாரு. எங்க அப்பா தாத்தா எல்லாரும் தலைவர் ஃபேன். அஜித் ஃபேன். பட் ஸ்டில் ரொம்ப நல்லா இருந்தது. நான் அஜித் ஃபேன். அஜித் பட் கொஞ்சம் சிம்பு பத்தி பேசிக்கலாம். நான் ரொம்ப சிம்பு ஃபேன் தான். அஜித் ஃபேன் நானு. பட் ஆனா என்னோட விஜய் ஃபேன் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டா. நான் அப்ப கண்டுக்காத அப்படின்னுட்டா. மத்தபடி ரொம்ப நல்லா இருக்கு. வாண்டட் கைஸ் வெரி மச். யா எல்லாரும் பார்க்கணும். செம வைபா இருந்துச்சு. நாங்க பாதியில தான் போனோம். ஆனா எங்களுக்கே செம வைபா இருந்துச்சு. இதுக்கும் நின்னுட்டு தான் பார்த்தோம். அது தவறு. ஓ அது ஆக்சுவலி உண்மையே சொல்ல போனா இங்க வந்துதான் அதுக்கு ஏ சர்டிபிகேட்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு தான் 4 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு மட்டும் எனக்கு 21 வயசு ஆச்சு. சோ நான் பாப்பேன். மத்தபடி எனக்கு அது ஒரு ஒப்பீனியன் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு தெரியும் மோஸ்டா பேட் வேர்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அதுக்குதான் சூப்பர் ஸ்டார் நான் எதுவும் சொல்லலைங்க அதை பத்திலாம். கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்குமே நல்லதுதான். இப்ப எனக்குலாம் கான்ஃபிடன்ஸ் இல்ல. இப்போ ஒருத்தவங்க கான்ஃபிடன்ஸ்னா அதை நான் என்கரேஜ் பண்றேன். அவ்வளவுதான். ஆக்சுவலி கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது தப்பு இல்ல. பட் அவங்க இன்னொரு ஆக்டரை புட் டவுன் பண்றது தான் தப்பு. யா தட்ஸ் பேட். நானும் பெட்டர், இன்னொருத்தவங்களும் பெட்டர். தட்ஸ் ஃபைன். பட் ஆனா அவங்கள விட நான்றது தட்ஸ் எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி வளரல. மாசா இருக்குண்ணா. என்னண்ணா வாய்ப்பே இல்லைண்ணா. இது மாரி யாருமே நடிக்க முடியாதுண்ணா. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில 75 வயசுல யாருன்னா இதுமாதிரி நடிச்சு காட்ட சொல்லுங்க, நான் பாக்கலாம். அது 75 வயசுல நம்பர் 1 ஹீரோ யாரு இருப்பாங்க? ஒருத்தர் கூட முடியாதுண்ணா. யாராலும் முடியாது. நான் யாரையும் சொல்ல வேண்டிய வரும். அது நான் இப்ப சொல்ல விருப்பம் இல்லைங்க. அவ்வளவுதாங்க நான் சொல்றேன். ஆமா அனிருத் சொல்லவே தேவையில்ல. அனிருத் வந்து தலைவருக்குன்னு ஒரு ஸ்பெஷலா ஒரு எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணி ஒரு சீனுமே பயங்கரமா எடுத்து வந்துருவாங்க அனிருத். ஏன்னா அவங்க தலைவருக்கும் அனிருத்துக்கும் கொஞ்சம் சொந்தம் பட்டு இருக்குதுல்ல. ஸ்பெஷலா வச்சுக்கிறாப்புல. மோனிகா சாங்கு அந்த சிடுக்கு சாங் எல்லாம் வேற லெவலு. கீச்சு எடுத்துட்டாப்புல. பிஜிஎம் ஒன்னும் அச்சு நொறுக்கிட்டாப்புல. இதெல்லாம் யாராலும் பண்ண முடியாது. அனிருத் தாங்க எவ்வளவு பேர் வச்சிருக்காங்க சாருக்கு தலைவருக்கு. ஆனா அனிருத் அடிக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஒரு தலைவர் ஒரு 5 படம் நடிச்சுட்டா போதும். தமிழ் சினிமாவை நம்பர் 1 இடத்துல இப்போ வச்சிருக்காரு தலைவர். இன்னும் 5 படம் நடிச்சுட்டு அதுல இருந்து ஓய்வு எடுத்தா போதுங்க. நான் ரொம்ப ஆசைப்படுறோம். கண்டிப்பா 1000 கோர்ஸ் மேல வருங்க. அதுல 100% கண்டிப்பா வரும். இல்ல எந்த மாற்றமும் இல்லை. தீபாவளி இல்ல எனக்கு. ஆகஸ்ட் 14 வந்து ஹாப்பி நியூ இயர், பொங்கல், தீபாவளி, ஆயுத பூஜை எல்லாம் ஒன்னா சேர்ந்து வரும். தலைவர் இந்த தேவா ஊருக்குள்ள வராருன்னா இடியும் புயல யோசனை பண்ணி தான் உள்ள வரும். ஆகஸ்ட் 14ஆம் தேதி கண்டிப்பா சுனாமி இல்ல ஒரு பேரழிவே வரும். தலைவர் படம் ஊருக்குள்ள வந்துச்சுன்னா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாஸ் வெரி நைஸ். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். எப்பவுமே டிவில பாப்போம். ஆனா ரியல் லைஃப் பாக்குறது ஆக்சுவலி லைக் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். சோ தி டான்சர்ஸ் were really good. ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ட்ரி வேற லெவல் மாசா இருந்துச்சு. ட்ரெய்லர் வாஸ் really good. I recorded everything. ஆக்சுவலி எக்ஸாமும் இருக்கு. ஆனா அதை ஸ்கிப் பண்ணிட்டு இங்க வந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. I really liked it. எல்லாத்தையும் நான் கேட்டேன். லைக் எவ்ரி வேர்ட் கேட்டேன். It was very nice. I clapped. So yeah. அதான் என்ட்ரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. And then டான்சஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர்ல.
எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண ரொம்ப it is very good. நல்லா இருந்தது. அனிருத் செம்ம வைபா சூப்பரா பாட்டு போட்டிருந்தாரு, நல்லா என்கேஜ் பண்ணாரு. சோ நாங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். கூலி தலைவரோட ஸ்பீச் தாறுமாறா இருந்துச்சு. எப்பயும் போல அவரோட ஓல்டு ஸ்டோரி எல்லாம் சொன்னாரு, சென்டிமெண்டலா டச் ஆயிட்டோம் நாங்க எல்லாருமே. சோ அது மாதிரி கூலி படமும் கண்டிப்பா எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும், பாருங்க. ட்ரைலர் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து எப்பவுமே மாசு தானுங்க, ஒரே ஸ்டண்டிங்மா இருக்கும்ல. சோ அதே மாதிரி தலைவருக்கு ஏத்த மாதிரி பவர்ஃபுல்லா இருந்துச்சு, பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். சார் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது சார், ஏ சர்டிபிகேட்டோ பி சர்டிபிகேட்டோ, எங்களுக்கு தலைவர் நடிக்கணும், தலைவர் ஸ்கிரீன்ல பாக்கணும், அவ்வளவுதான். சூப்பரா இருந்துச்சு சார், பயங்கர எதிர்பார்க்கிறோம் ஆகஸ்ட் 14th ரிலீஸ் ஆகிறதுக்கு. பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க. ஸ்பீச் வந்து பயங்கர எமோஷனலாவும் இருந்தது, ரொம்ப கைண்ட் ஆஃப் ரொம்ப எதிர்பார்ப்ப கொண்டு வந்து வச்சிருக்காரு. பயங்கர எமோஷனலாவும் இருந்துச்சு, நிறைய ஒரு டேக் அவே மாதிரி நிறைய வேர்ட்ஸ் பேசினாரு, அது எல்லாருக்குமே தேவைப்படும். அனிருத்தோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் இஸ் a ராக் ஸ்டார். ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி எந்த குறையும் சொல்ல தேவையில்லை. ஸோ ஹீஸ் a மேன் ஆஃப் த ஷோ மாதிரி இருந்தது. ட்ரெய்லர்ல வந்து என்ன பிடிச்ச விஷயம்னா, இது ரஜினி படங்கிறது மெயினான விஷயம், பட் எல்லாருக்குமே ஈக்குவலான ரோல்ஸை கொடுத்து எல்லாரோட ரோலையும் வந்து ஹைப் பண்ணி நல்லா இம்பார்ட்டண்டா கொடுத்துருக்காங்க. இது அவங்க கம்மி இவங்க கம்மியான ரோல் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணாம எல்லாருக்குமே ஒரு ஈக்குவல் ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் ஒரு பெரிய விஷயம். இது ஒரு விமன் ஓரியன்டாவும் சப்ஜெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். So I loved it. What? The vibe is mass, especially for Rajini. He's a superstar. The vibe will be also super only. It was amazing. Anirudh, I'm a diehard fan of Anirudh music also. It was amazing and I loved it. Thank you guys.